சூப்பர், எப்பயுமே சூப்பர். இதோட 4 ஃபங்க்ஷன் முடிச்சிருக்கிறோம். நல்லா இருந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் இட்லி, மாங்காய் இஞ்சி, வெஜ் ஆம்லேட்னு சொல்லி நெத்திலி மீன், அந்த சின்ன மீன் இருக்கு, நெத்திலி மீன், மட்டன் பிரியாணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹாய் ஹலோ, நான் உங்க ஷான் பி. இன்னைக்கு நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு பிரம்மாண்டமான பேலஸ்ன்னு தான் சொல்லணும், பிருந்தாவன் பேலஸ். அது கூட ஒரு மீரா ஹால் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலும், ஓப்பன் பார்ட்டிக்கு ஒரு லானும் வந்து இந்த இன்டிகிரேட்டடா இந்த பிரம்மாண்டமான பேலஸ் தாங்க சொல்லணும். இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸுக்கு ஓப்பனிங் டேவான இன்னைக்கு எம்பி ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் வராங்க. அந்த விழாவுக்கு நம்ம பீமா கேட்ரிங் தான் வந்து கேட்ருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரமேஷ் சார் ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு, கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில். அவரை பற்றியும் இந்த கேட்ரிங் இன்னைக்கு என்னமெல்லாம் பண்ண போகிறாங்கிறத பற்றியும், இந்த ஓப்பனிங் செரமனியில் இந்த ஹாலை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்காம போனால் எப்படி? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு தனியாக இடமெல்லாம் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுமே ஒரு 2-3 ஷாட் எடுத்து பார்த்தோம். வேறு லெவலு. என்ட்ரன்ஸில் கோயில் ஒரு தெய்வீகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பேலஸை சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற ஃபுட் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்து ரமேஷ் சார் என்னென்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, அவரோட ப்ராசஸிங் மெத்தட் என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெளியே பிருந்தாவன் பேலஸ்ன்னு தான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, பிருந்தாவன் பேலஸ் தாங்க. உள்ள வந்து பார்க்குறப்ப தாங்க தெரியுது அதோட ஃபீல். வந்து ஒரு 1000 பேர் அந்த டைம்ல வந்து உட்கார முடியும். 1000 பேருங்கிறது அதிகமாகவே உட்காரலாம். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட மனக்கணக்கில் சொல்கிறேன், அவங்கள்ட்ட கேட்கல. பின்னாடி எல்லாம் மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது இங்கே ஸ்டேஜ் வேறு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த டெக்கரேஷனோட சேர்த்து இந்த ஈவெண்ட்டு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்க போது. இந்த ஹாலை சொல்லவே முடியாதுங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த ஹாலை வந்து விசிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதோட ஃபீல் உங்களுக்கு புரியுங்க. பீமா கேட்ரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஒட்டஞ்சத்திரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஹாலை பார்த்த உடனே தான் நான் முதலே சொன்ன மாதிரி ஹாலை பற்றி கொஞ்சம் பேசணும். அதே மாதிரி இந்த டைனிங் ஏரியா, வாஸ்ட் டைனிங் ஏரியா, அந்த வாஸ்ட் டைனிங் ஏரியாவை எவ்வளோ லக்ஸுரியாக பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பீமா கேட்ரிங்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கலத்தீம்ல ஒரு சேரோட டெக்கரேஷன் நான் பார்த்ததில்ல. அதோடு சேர்த்து பீமா கேட்ரிங்கோட பிராண்டிங் பாருங்க, அங்கங்கே எல்லா டேபிளையும் வேற மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எங்க வந்து உட்கார்ந்து பார்த்தாலும் பீமா கேட்டரிங் தெரியுற மாதிரி பண்ணிருக்காங்க. கேட்டரிங்ல ISO சர்டிபிகேட்னா என்ன, அது எப்படி வாங்குறாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்கணும். அப்புறம் பீமா கேட்டரிங் 25 வருஷமா எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறதும் கேட்கணும். இந்த 2 விஷயத்தை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கலாம். அதோட சேர்த்து அவங்களோட ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா பீமா கேட்டரிங்கோட கேட்டரிங் சர்வீஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட ரமேஷன் இருக்காங்க. ஹாய் ரமேஷன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க ரமேஷனா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க, பட் கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க. ஆமா. டயர்ட் இல்லாம எப்படி காலையில இருந்து எப்ப இருந்து வேலை செய்றீங்க இந்த ஈவெண்ட்டுக்காக? ஆக்சுவலா 2-3 நாளா விடாம ப்ரோக்ராம் செட் பண்றதுல வந்து எல்லாம் பர்ச்சேசிங்ல இருந்து எல்லாமே செட் பண்ணுவோம். நம்ம ஆக்சுவலா வந்து பொள்ளாச்சியில இருக்கோம். இங்க வந்து ஒட்டஞ்சத்திரத்துல வந்து நம்ம வேலையை எடுத்துருக்கிறோம். ஒரு மாஸ் ஈவெண்ட் போது அங்கேயே எல்லாமே மெட்டீரியல்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ், மளிகை ஜாமானத்துல இருந்து எல்லாமே வந்து நம்ம பொள்ளாச்சியில இருந்து இது பண்றோம். அப்போ நம்மளுக்கு அந்த பொருட்கள் நம்ம ஊர்ல இருந்து வந்தாதான் நம்மளுக்கு இங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அந்த ரெசிபிஸ் கரெக்டா வரும். அதனால வந்து நம்ம அங்கிருந்து ஒரு 2-3 நாளாவே ஒரு டயர்டா தான் இருக்கும். ஒர்க் டயர்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய கிராண்ட் நாங்க நினைச்சோம் ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்க கூப்பிடுறப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட் நினைச்சோம். பட் இந்த ஹாலே பேலஸ் மாதிரி தான் இருக்கு. அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி அந்த பேலஸ் இருக்கு. ஆமா, மைசூர் பேலஸ் மாதிரி இங்க பிருந்தாவன் பேலஸ் ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு ஹில் சைடுல ஹில் வியூல வச்சிருக்காங்க. ஓகே, இந்த பேலஸ்ல இன்னைக்கு எம்பியும் மினிஸ்டரும் வரதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு பீமா கேட்டரிங் நம்ம பண்றது எப்படி ஃபீல் பண்றீங்க?
ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பொள்ளாச்சியில் ஒரு கோவை டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு பெரிய மாஸ் ஈவெண்ட் பண்ணுறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி பீமா கேட்டரிங்கை பற்றி ஒரு vlog எடுத்திருக்கேன். அதில் எனக்கு ரமேஷ் அண்ணா அவரை பற்றி எவ்வளவோ சொல்லி கொடுத்தாலும் எனக்கு இன்னும் கேட்கறதுக்கு இருக்கு. அது என்னன்னா, அது என்ன ISO சான்றிதழ் பெற்ற ஒரு கேட்டரிங் சர்வீஸ். அதில் கேட்டரிங் எப்படி ISO, அது என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? பொதுவாக எல்லாருமே வந்து கேட்டரிங்கில் வந்து எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் நல்லா பண்ணுவோம், நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குண்டான காரணங்கள் வந்து கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ரெசிபிஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முறைப்படி ஃபார்மேட் பண்ணி அது இந்த ப்ரொசீஜரில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு சேலஞ்சில் பண்ணுறோம். ஒரு சான்ஸ்லேயோ ஒரு லக்கில் பண்ணுற ஒரு ரெசிபிஸ் அல்ல என்னோடது. புரியுது. ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது வந்து அங்கே கிச்சன்ல இருக்கிற ஃபுட்டேஜை காட்ட முடியல. ஏன்னா அவரே வந்து என்னன்னா இறங்கி வேலை செஞ்சு பனியனோட உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ இருக்கிற ரமேஷ் அண்ணனுக்கும் கிச்சன்ல இருக்கிற ரமேஷ் அண்ணனுக்கும் டோட்டலா வித்தியாசம் இருக்கு. அது இல்லாம நான் எந்த ஒரு கேட்டரிங்லயுமே பார்க்காத ஒரு விஷயம், பேப்பர் ஒர்க் பண்றீங்க. அது வந்து ஒரு வேற ஒரு ஃபீல்டு இருந்துச்சு. அது நீங்க நான் எலாபரேட்டா அதை சொல்ல முடியாத விஷயம். அந்த அளவுக்கு உங்களோட நான் பார்த்து இன்னைக்கு வியந்து போயிருக்கேன். இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கை எப்படி கொண்டு வந்தீங்க? இதுக்கான காரணம் தான் என்ன? தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த தொழிலை வந்து நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை விரும்பி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெசிபியை வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு யூனிக்னஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் இருந்து அப்படி பண்ண ஒரு டிஜிட்டலைஸ்டு பண்ணினா தான் வந்து நம்ம ஒரு நேம் எடுக்க முடியும். அந்த தனித்துவமான சுவையை மக்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக நீங்கள் KFC, டோமினோஸ், மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரியான இதுக்கு போனீங்கன்னா இவ்வளோ மாவு இருக்கும். அந்த மாவை எடுத்து எடை போட்டு அந்த மாவை வந்து தூக்கி அதுக்கு மேலே இவ்வளோ சிக்கன் வச்சா போதும் அப்படின்ட்டு அந்த ரெசிபி இருக்கும். அந்த ரெசிபி பார்த்து கடகடான்னு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுலேருந்து தேங்காய் சட்னி டீ வைக்கிற வரைக்கும் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. நான் பார்த்தோன்னு ஐ வாஸ் ஷாக்ட். நிஜமாலுமே இந்த வந்து நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல எப்படி இருக்குமோ அந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் வந்து அந்த ISOங்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம அதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலி அந்த ஒரு ப்ரொசீஜர் நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகே, அது வந்து ஒரு சைடு இருக்காது. ஹைஜீன் அப்புறம் ஃபுட் குவாலிட்டி, இதுல பீமா கேட்டரிங் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் 1 ப்ரீமியம் கேட்டரிங்காக வரணுங்கிறது நம்ம எய்ம். அதுக்கு நான் வந்து அந்த மைண்டில் வச்சு பண்ணனா தான் வந்து அந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஓகே, ஆக்சுவலாக எடுத்தவொடனே அந்த ப்ரீமியமான ஒரு வெட்டிங்கோ ப்ரீமியமான இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரீமியமான ஓப்பனிங் செரமனி அப்படி இருக்கிறப்போ எடுப்பே கிடைக்காது. எந்த ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரீமியமாக நினச்சி தான் பண்ணுவீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. நம்ம வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு என்னோட அப்பா வந்து அர்ஜுன் மகால்ங்கிற ஒரு மண்டபம் உருவாக்குனாரு. அது வந்து 2000ல் உருவாக்கினது. இன்னைக்கு வந்து 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஃபீல்டில். மண்டப ஃபீல்டில் வந்து 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. 2005ல் வந்து பீமா கேட்டரிங் ஆரம்பிச்சு. அது 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. 25 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து நின்று நம்ம அந்த அடைய முடியுதுன்னு சொல்லுவோம். ஒரே நாள் இது கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஓகே, நீங்கள் சொல்கிறப்ப அந்த பெயின் தெரியுது. அப்போ 25 இயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கான பிரதிபலன் தான் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுவீங்க நீங்கள் உங்களுக்கான? ஏன்னா நீங்கள் எல்லா இதுவுமே அங்கே குக்குங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை. பொதுவே ஒரு கேட்டரிங்னா அங்கே 10 குக்கு 10 விதமான வேலை பார்ப்பாங்க. பட் நீங்கள் இருக்கிற 100 குக்குக்குமே வந்து நீங்க ஒரே ஒரு குக்கு சீஃப் குக் மாதிரி இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வெரைட்டி தெரியும்? பொதுவாக வெஜ் நான்வெஜ் எல்லா இதுக்குமே வந்து எல்லா ரெசிபிஸுமே வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த ஃபார்மேட் பிரகாரம் நம்ம ரெசனேட் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு செஞ்சு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதில் வந்து பெரிய இதுதான் வந்து பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. இந்த மாஸ்டர் தான் வரணும், இந்த ஊர்ல இருந்து தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம செய்யறதுக்கு உண்டான ஒர்க்கர்ஸ் இருந்தப்போ ஓகே எவ்வளோ வெரைட்டி நம்ம பண்ணுவோம். இல்லை, அது வந்து கஸ்டமர் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்கஷன் பண்ணி அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஏற்கனவே நான் பண்ணின ரெசிபிஸும் இருக்கும். அது ஒரு வேளை புது ரெசிபிஸ் அவங்க சொன்னாலும் அதை வந்து ஒரு ட்ரையல் எடுத்து அதை ஒரு ஃபார்மேட் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம இன்னைக்கு லைனுக்கு விடும். இன்னைக்கு ஏதாவது புது ரெசிபி இருக்கா?
இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் தான் நான்வெஜ் பிளஸ் வெஜ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். Okay. இன்னைக்கு வந்து திருநெல்வேலி கோதுமை அல்வா, ஓகே, பாதாம் பிஸ்தா ரோல், ஸ்டார்டர்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எக் கரண்டி ஆம்லெட், காஷ்மீரி மசாலா சிக்கன் என்னோட யூனிக் சிக்னேச்சர் டிஷ். ஓகே. அப்புறம் மதுரை குண்டுமல்லி இட்லி, அதுக்கு வந்து நெத்திலி மீன் குழம்பு, அந்த மாதிரி சிக்கன் கைமா தோசை. ஓகே ஓகே. பீமா திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. ஓகே, பீமா திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. ஓகே, திண்டுக்கல் மட்டன் பிரியாணில பீமாவோட பேர் இருக்கு. பீமா இருக்கு, அது நம்மளுடைய யூனிக். ஓகே. இடியாப்பம், சிக்கன் பாயா, நாட்டு கம்பு தயிர் சாதம். நாட்டு கம்பு தயிர் சாதம் அது எப்படி இருக்குன்னா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. தயிர் சாதத்துல கேள்விப்பட்டோம். நாட்டு கம்பு தயிர் சாதம். நாட்டு கம்போட நம்ம வாங்கி நம்ம கிரைண்ட் பண்ணி அதுல தயிர் சாதம் பண்றோம். வேற லெவல். அதுவும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஃபைனல் டச் வந்து அது யூனிக்கா இருக்கும். ஓகே, இந்த மண்டபத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய மண்டபத்துல நான் இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல நிறைய பார்த்திருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய போவோம். பட் இது வந்து ஒரு வேற மாதிரி பேலஸ் தான். இந்த மண்டபத்தை பத்தி நீங்க ஏதாவது 1-2 வார்த்தை சொல்லுங்களேன். ஒட்டஞ்சத்திரத்துல எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு பெரிய ஒரு மண்டபமா நான் ஃபீல் பண்றேன். அதுக்குண்டான ஒரு எல்லா ஆம்பியன்ஸு, ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஹாலு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய டைனிங் ஹாலு, பப்பட் ஹாலு வித் ஏசி, கார் பார்க்கிங் எல்லாமே இங்கே ஃபெசிலிட்டிஸாக இருக்கு. இது ஒரு ஒட்டஞ்சத்திரத்தில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பேசும்படியான ஒரு நம்பர் 1 மண்டபமாக தான் இது இருக்குன்னு நான் கருதுறேன். தேங்க்யூண்ணா. நிறைய விஷயத்த நான் இப்போ பேச முடியல. ஏன்னா நீங்க வந்து அவசரமா பல வேலைகளுக்கு நடுவில் உங்களை தூக்கிட்டு வந்து நான் இந்த பைட்டை கேட்டிருக்கேன். ஏன்னா உங்களோட விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னுக்காக. பொதுவா ISO அப்புறம் உங்களோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி நீங்க எந்த மாதிரியான பண்ணுவீங்கிறதும் நாங்க ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களோட இந்த வீடியோக்கு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது இல்லாம இன்னைக்கு என்னென்ன வெரைட்டி வைக்க போறீங்கிறது இப்ப கேட்கல. நாங்க அடுத்து லீஃப்ல உட்காரும் போது கண்டிப்பா நீங்க டேஸ்ட் பண்ணாம விட மாட்டீங்க. ஆமா, அப்படி இன்னொன்னு நம்ம நீங்களும் நானும் பேசிட்டு ரிவ்யூ கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. கண்டிப்பா ஷார்ட் போட்டு ஒவ்வொரு கஸ்டமர் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து அவங்களோட ரிவ்யூ கேட்டு அதையும் நீங்க பண்ணனா எனக்கு இனிமே சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ரமேஷ்னா, நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டவங்கள ஒவ்வொருத்தரையா இல்ல யாராவது ஒவ்வொருத்தரையா யாரு கிடைச்சாலும் கண்டிப்பா கேட்பாக்கு ஒரு ரிவ்யூ வர மாதிரி ஃபுட் ரிவ்யூ நீங்க கண்டிப்பா எல்லாத்திட்டையும் கேளுங்க. அந்த ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு அது இனிமே மேலும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூண்ணா. கண்டிப்பா நாங்க பண்றோம். நாங்க சாப்பிட்டும் பாக்குறோம், சாப்பிட்டவங்கள்ட்ட கேட்டும் பாக்குறோம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. பீமா கேட்டரிங் ரமேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லாமே பொள்ளாச்சின்னு தான் எடுத்து வந்துருக்கு. இல்லைன்னா எப்பவுமே எல்லா ஐட்டமும் பால், தயிர்ல இருந்து மளிகைல இருந்து காய்கறி. அது ஏங்க ஆட்ல மட்டும் சரி திண்டுக்கல் ஆடு ஸ்பெஷல்ங்கிறாங்க. அவங்க ஒரு ஆடு அவங்க சொல்லுவாங்க சார். பொள்ளாச்சியில எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஓவரலா சரிங்க. நாட் கேட்டரிங் ஃபுட்டு பொறுத்த முடியும். சரிங்க சார். திண்டுக்கல் ஆடு கொஞ்சம் ஃபேமஸ் ஆமாங்க. அந்த ஆடு தான் இங்கே போகுதுன்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு கிளியர் சாஃப்டாக இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட் பாருங்க. அவ்வளோ மீன் குழம்பு. வெந்தயம் போட்டிங்களா? வெந்தயம் போட்டு ஆடுறதுங்க. வெந்தயம் போட்டு எல்லாம் வந்துருச்சுங்களா? 16 ஐட்டம் 16 ஐட்டம் வந்தா தான் நாங்க சாப்பிடுவோம். அதானே, அது ஒரு ஐட்டம் குறைவா இருந்தாலும் நாங்க சாப்பிட மாட்டோம். எல்லாம் வந்துருச்சுங்களா? எல்லா ஐட்டம் எல்லாத்துக்கும் வந்துருச்சுண்ணா. சூப்பர். ரமேஷனை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும், அதாவது லாஸ்ட் ஒருத்தர் இருக்கு சாப்பிட்ற வரைக்கும் நின்று கவனிப்பாரு. அது அவரோட ஸ்பெஷல். சிக்கன் கிரேவி, ருமால் ரொட்டியோட காம்பினேஷன். இது வந்து சிக்கன் பாயா. ஓகே, இது வந்து ஊறுகாய், மாயிஞ்சி ஊறுகாய், மோர் மிளகு, கம்பு தயிர் சாதம் வந்துட்டு. ஓகே, இது வந்து நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீன் குழம்பு. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் ஸ்பாட் எங்கீங்க கோயம்புத்தூர்? ஆக்சுவலாக நாங்கள் வந்து நான் வெஜிடேரியன் தான். இப்போ சமீபமாக வந்து இந்த பர்மா ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்மி ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் நான் வந்து ரெகுலராக கேரளா ட்ராவல் போயிடுவேன். ஓகே, கேரளாவில் எங்கே உங்களுக்கு பிடிக்கும்? அப்டவுன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா அப்டவுன் என்னமாரோட பிரியாணி நல்லா இருக்கும். என்னமா பிரியாணி நல்லா இருக்கும். அவங்களோட சிக்கன்ல வந்து ஹனி சிக்கனு, அப்புறம் பீஃப், அவங்களோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி நைஸ். கேரளா ஃபுட்ஸ் எனக்கு ரொம்ப நிறைய பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டைம்ல. பொதுவாக ஒரு பேட் லக் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் சூப்பராக நான்வெஜ் சமைப்பாங்க. ஓகே, ஆனால் நான்வெஜ் அவங்களோட அவங்களோட சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு லக்கே இருக்காது. ஓகே, இது மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்றேன். ஏன்னா நம்ம போற எல்லாமே வெஜிடேரியனா இருக்கும். வெஜிடேரியன் வந்து கிராண்டா செய்வாங்க, நான்வெஜ் செய்வாங்க, பட் ஆனால் கொஞ்சம் லிமிட்டடா செய்வாங்க. பட் இன்னைக்கு வந்து பை லக் இல்லை, ஓப்பனிங்னால வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இதே
கல்யாணம்னா கண்டிப்பா இருக்கிற வாய்ப்பு. ஆனா தென் மாவட்டத்துல எல்லா கல்யாணத்துலயுமே கறி விருந்து இருக்கு. புதுக்கோட்டை சிவகங்கை அங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு மதுரை அப்படியே ராம்நாத் முடியும் கறி விருந்து பிரேக்ஃபாஸ்ட் தவிர்த்து எல்லாமே. நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று போயிருந்தேன். ஓகே, அங்க எனக்கு நல்ல விருந்து. அங்கெல்லாம் பிரியாணில இல்லைங்க, சாப்பாடு கறி குழம்பு. எப்படி இருந்துச்சு ஃபுட்? ஓவரால் ரமேஷ் சாரோட சன் வந்து நம்ம கூட இருக்காரு. நல்லா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சி நீங்க சொல்லுங்க. ஸ்வீட் கொஞ்ச நாள் சாப்பிடுறது இல்ல. நைஸ் ப்ரோ. அதே மாதிரி ஆமா இன்னைக்கு செஞ்சனால ஏன்னா நம்ம அல்வால 2-3 நாள் கழிச்சு தான் வரும். அப்ப மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே டேஸ்ட் தான் ப்ரோ இருக்குது. அதை விட கிடைக்கும். அதே மாஸ்டர் இருந்தாரா? ஐக்கன் சேலஞ்ச் அங்கேயே போனாலும் கிடைக்கும். அப்படிங்களா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அந்த ஃபிளேவர் வந்து இடியாப்பத்தோட சாப்பிட்டீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதனால உங்க இடியாப்பம் அதான் கேட்டேன். இல்ல ப்ரோ, எனக்கு பிரியாணியே பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன் இது எல்லாமே காமனா தவிர்த்து ஏன் கருவாட்டு நான் சொன்னேன், அந்த மீன் குழம்பு சொன்னேன்னா இதெல்லாம் கிடைக்காத ஐட்டத்தை கொடுக்கறது நம்ம ஆசை. கிடைக்கிற இடம் ப்ரோ எல்லாமே எல்லாமே நான் கேட்டுறேன். எல்லாமே கேட்டுறோம். இட்லி மீன் குழம்பு, இட்லி கருவாட்டு குழம்பு கிடைக்காது. அது வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ் இல்ல. இட்லி மீன் குழம்பு, இட்லி கருவாட்டு குழம்பு ப்ரோ அது தோசை கூட சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும். இட்லி கூட சாப்பிட்டாதான் அது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். தேங்க்யூ சோ மச். நம்ம ஊரை பீமா கேட்டரிங் சாப்பிட்டுட்டு அண்ணா நம்ம ஊரை இருக்காங்க. அண்ணா உங்க பேர் என்னன்னா? சந்திரன். உங்க பேர் அண்ணா? இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா பீமா கேட்டரிங்கோட சூப்பர். இதோட நான் 4 நிமிஷம் முடிச்சிருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் இல்லை? இன்னைக்கு பிடிச்ச ஃபுட் இட்லி, மாங்காய் இஞ்சி. அந்த இது டேஸ்ட் பண்ணீங்கன்னா கருவாட்டு அது நல்லா இருக்கும். நெத்திலி மீன் கருவாட்டு வாழைப்பூ இல்ல நெத்திலி மீன் தான். நான்வெஜ் இல்ல, வெஜ் சாப்பிட்டீங்க. ஓகே, வெஜ்ல வந்து பிரியாணி சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? வெஜ் பிரியாணி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. உங்க பேர் என்னன்னா? பொன்ராஜ். ஆனா இன்னைக்கு எப்படி பீமா கேட்டரிங்கோட ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னா? ஓகே, நல்லா தான் இருந்தது. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் ஏதாவது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா? வெஜ் ஆம்லேட் நல்லா இருந்தது. இட்லி சூப்பரா இருந்தது. ஓகே, நீங்க வெஜ் சாப்பிட்டீங்களா நான்வெஜ்ங்களா? வெஜ் தான். வெஜ் சாப்பிட்டீங்க. ஓகே, ஆனா வெஜ்ல அந்த வெஜ் ஆம்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நல்லா இருந்தது. அப்புறம் நெடியாப்பம் குருமா நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இட்லி கொடுத்தாங்க, ஏதோ கறி குழம்பு மாதிரி இருந்தது. ஓகே, வாழைப்பூ கருவாட்டு குழம்பு அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, நீங்க வெஜ் சாப்பிட்டீங்களா நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்களா? நான் வெஜ். ஏன் நீங்க வெஜ் சாப்பிட்டீங்க? இல்ல, யூஸ்வலாவே வெஜ் தான் எல்லா ஃபங்க்ஷனும். அப்படியா? அப்படி இருக்கிறப்ப பீமா கேட்டரிங்கோட ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு விரும்பி சாப்பிட்டீங்க? இல்ல, பீமா கேட்டரிங்கோட ஃபுட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த மெனு கார்டு கொடுத்தோடனே அதுல இருக்க லிஸ்ட் எல்லாம் பார்த்தா வித்தியாசமா தெரிஞ்சது. வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் ஒன்றும் அந்த நேம் பார்த்து டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்னா? இன்னைக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் அந்த வெஜ் ஆம்லேட்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். ஓகே, வெஜ்ல நீங்க ஆம்லேட்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த காஷ்மீரி பன்னீர் இது ஒன்று செஞ்சிருந்தாங்க. பன்னீர் நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த வாழைப்பூ வச்சு ஒரு கருவாட்டு குழம்பு மாதிரி ஒன்று பண்ணி அது நான் டேஸ்ட் பண்ணல. ஓகே, ஆக்சுவலா அது வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை பீமாவோட சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லலாம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அண்ணா உங்க பேர் என்னன்னா? ஐயா உங்க பேர்? நந்தராஜ். இன்னைக்கு வந்து பீமா கேட்டரிங் வந்து இன்னைக்கு ஃபுட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பீமா கேட்டரிங் பத்தி தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எப்படி இருந்துச்சு? நீட்டா இருக்குது, அளவு கரெக்டா இருக்கு, நீட்டா இருக்குது. ஓகே, என்ன இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? நெத்திலி மீன், அந்த சின்ன மீன் இருக்கு. நெத்திலி மீன் அல்டிமேட் இல்ல? ஓகே, மசாலா தோசை சூப்பர். ஓகே, கறி தோசைங்கிறது பக்கம், நீங்க மதுரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க. இருந்தாலும் நம்ம பீமா கேட்டரிங்கோட எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு எல்லாம் அளவா இருக்கு, நீட்டா இருக்கு. பிரியாணி எல்லாமே எல்லா ஐட்டம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. எங்களுக்கு வந்து ரொம்ப சிக்னேச்சர் வந்து அல்வா வந்து பீமா கேட்டரிங் சொன்னது வந்து அல்வா, அதாவது திருநெல்வேலி அல்வா வந்து ரெப்ளிகா பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்க
சொல்றது என்னன்னா அதை விட நாங்க பெட்டரா தான் இருப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீட்டா இருக்கு, குறையெல்லாம் சொல்ல மாதிரி இல்லை, நீட்டா இருக்கு. நீட்டா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஐயா. உங்க பேர் என்னங்க? எந்த வள்ளுவன் அது உங்க பேர்? ஆமா உங்க பேரு? இன்னைக்கு வந்து பீமா கேட்டரிங் வந்து இந்த ஈவெண்ட் வந்து அவங்க தான் கேட்டரிங். எப்படி இருந்துச்சு ஃபுட்? அருமையா இருந்துச்சு. நீங்க வெஜ் சாப்பிட்டீங்க, நான்வெஜ் நான்வெஜ் சாப்பிட்டீங்க. நீங்க உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சது ஃபுட்? இன்னைக்கு பீமா கேட்டரிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க என்ன மட்டன் பிரியாணி நல்லா இருந்தது. ஓகே. அப்புறம் அந்த இட்லிக்கு கொடுத்த நெத்திலி மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு. வேற என்ன ஸ்வீட் அல்வா நல்லா இருந்துச்சு. திருநெல்வேலி அல்வா ரிப்ளிகேட் நல்லா இருந்துச்சு. சூப்பர். இடியாப்பத்துக்கு வந்து சிக்னேச்சர் டிஷ் வந்து சிக்கன்ல வந்து ஒரு கிரேவி கொடுத்தாங்க. அந்த கிரேவியும் இடியாப்பம் எப்படி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். பீமா கேட்டரிங்ல உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சு, தனியா சொல்ல முடியல. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபுட்னா என்ன ஃபுட்? பிரியாணி. ஓகே. அது வந்து பீமாவோட சிக்னேச்சர். அந்த நெத்திலி மீன் குழம்பு இட்லி சாப்பிட்டீங்களாக்கா? எப்படி இருந்துச்சு? அதுவும் வந்து திருநெல்வேலி ரிப்ளிகா. அது ஃபீல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதோட கண்டிப்பா அந்த feel தான் இருந்துச்சு. தேங்க்யூ. நம்ம ஊர சீனிவாஸ் சார் இருக்காரு, இந்த மண்டபத்தினுடைய ஓனர் ஃபவுண்டர். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலா நாங்க மண்டபம் சொல்லி வந்தோம், பட் ஆனா இது ரிசப்ட் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களே சார். ஒரு ஹாப்பி தான். நான் இப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு ஆர்கிடெக்ட் யாருன்னு. ஏன்னா சீனிவாசன் தான், இன்ஜினியர் அப்படின்னாரு. ஏன்னா அவர் ஒருத்தரே தான், அண்ணா ஒருத்தரே தான் நின்று கட்டினாரு அப்படின்னாங்க. பட் இப்படி ஒரு ஆம்பிஷன் ஆம்பியன்ஸ நீங்களே கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்திருப்பீங்க? எவ்வளவு இதுக்கு சிரமப்பட்டிருப்பீங்க? 6 வருஷமா. ஓகே. ஆக்சுவலா பாக்குறதுக்கு எங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்கு. பேலஸின் பேர் வச்சிருக்கீங்க பிருந்தாவன் பேலஸ். நாங்க எப்போதும் சொல்லிட்டு வந்தோம் மைசூர் பிருந்தாவன் பேலஸ் எப்படி இருக்குமோ அதோட மினியேச்சரை கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூண்ணா. அப்படியே பீமா கேட்டரிங் நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன பைட் கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஆரம்பத்துல அவர் பண்ணிட்டு இருக்காருங்க, எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நல்லா தோணுது. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. எனக்கே தெரியுது உங்க ஒவ்வொரு டைம் கூப்பிட்டு ஒரு பைட்டு கேட்கணும்னா வந்து ஒரு 1/2 மணி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு பிஸியாவே இருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா நான் மட்டும் இல்ல, வாக்கு ஜெய் கூட நாங்க 2 பேரும் சாப்பிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரு சாப்பிட்ட விதங்கள்லாம் பேசி அப்புறம் இன்னைக்கு என்ன ஃபுட் இருந்துச்சுன்னு ஒரு என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்ல, நிறைய பேத்துக்கிட்ட எடுத்திருக்கோம். அதை கொஞ்சம் பேத்துக்கியாவது நாங்க இந்த வீடியோல போடுறோம். எல்லாத்தையும் போட முடியலனாலும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க. பொதுவா எல்லாத்துக்கும் இன்னைக்கு வெஜ்ல பிடிச்சது வந்து அந்த கருவாடு மாதிரியே நீங்க பண்ண அந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ மீன் குழம்பு, நத்திலி மீன் குழம்பு நான்வெஜ்ல. ஆமா, ரெண்டு ஈக்குவலா தான். எப்பவுமே வெஜ் நான்வெஜ் எப்பவுமே ஈக்குவல் கிரேட்ல ஈக்குவல் மெனுஸ் இருக்கும். சூப்பர். நான்வெஜ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வெஜ்ஜுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டேன். அங்க என்ன ஈக்குவல் இருக்கோ அதுல எல்லாமே ஈக்குவலா வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி ரெண்டுமே ஈக்குவலா, ரெண்டு யாரு கேட்டாலும் ரெண்டு ஒரே மாதிரி அளவு சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச்னா. இது மாதிரி ஒரு நான் வெஜிடேரியன்ல ஒரு வெட்டிங் ஹால்ல வந்து மாசா உட்காந்து கறி சோறு, கறியில வந்து ஒரு 4-5 வெரைட்டில கறி, மீன் குழம்புன்னு சொல்லி வேற. அதுலயும் இன்னொரு ஸ்பெஷல்னா வந்து அல்வா. நீங்க சொன்னீங்க என்கிட்ட அந்த அல்வா நல்லா இருக்கும். அல்வா திருநெல்வேலி கோதுமை அல்வா. பிரியாணி வந்து நீங்க சொன்ன மாதிரி திண்டுக்கல் பிரியாணியோட பீமா ஸ்பெஷல் பிரியாணின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூண்ணா.